ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீட்டில் வந்து கிராசரிஸ்லாம் தீர்ந்து போச்சு. இப்போது ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போது வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து சண்டே ஈவினிங் 4 o'clock வந்து ஷாப்பிங் வந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தான். இப்போது ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன ஆஃபரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆடி மாதன்றதுனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. என்ட்ரன்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நிறைய இருந்தது. ஃப்ரிட்ஜு கண்டெய்னர், அஞ்சரை பெட்டி, பருப்பு போட்டு வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாமே எதை எடுத்தாலுமே 99 rupees போட்டிருக்காங்க. இது வந்து 99 rupeesக்கு நல்ல ஒர்த்தானது தான். அதுக்கப்புறமா லிக்விட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்துகிட்டு லிக்விட் வந்து என்ன ஆஃபரில் இருக்குதுன்னு பார்த்தேன். ரின்னு வந்து ஆஃபர் நல்லா போட்டிருந்தாங்க ஃப்ரண்ட் லோடுக்கு. சரின்ட்டு 2 லிட்டரில் ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பருப்பு வந்து எனக்கு தேவைப்பட்டது. சரி, அந்த லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க பருப்புலாம். சரி, கடைசியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன். வெறும் ஸ்நாக்ஸாக இருந்தது. ஸ்நாக்ஸ் வந்து ஏற்கனவே வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா என்னென்ன பருப்பு இதெல்லாம் வாங்கணுன்ட்டு எவ்வளோ வாங்குறது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தீர்ந்துருக்குன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆயில் எடுத்துட்டேன். மிஸ்டர் கோல்டு தான் எடுத்தேன். ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து உளுந்து வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும், அதனால் 2 கிலோ அளவுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பருப்பு, சாம்பார் பருப்பு வந்து ஒரு 1 kg அளவுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/2 kg. நம்ம கருப்பு உளுந்தில் கஞ்சி வச்சு குடிப்போம், அதனால் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சட்னி கடலை, அதுக்கப்புறமா வெல்லம் வந்து ஒரு 1 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து வெயிட் போட்டுட்டு ரேட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எல்லா பருப்பையுமே வாங்கியாச்சு. வீட்டில் எது காலியாக இருக்கோ அது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போது அடுத்து எந்த செக்ஷனில் என்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து நெய் வந்து நிறைய ஆஃபர்லாம் இருந்தது. நம்ம வீட்லேயே நெய் செய்கிறதுனால நெய் வந்து நான் வாங்கலை. ஆயில் கேன் வந்து 5 லிட்டர் கேன்லாம் ஆஃபரில் இருந்தது. ப்ரௌன் சுகர்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. பை 1 கெட்டுன்றதுனால நான் எடுத்துட்டேன். ஒரு பாக்கெட் வந்து 1/2 kg, 2 பாக்கெட் வந்து 1 kg அளவுக்கு வாங்கியாச்சு. அடுத்து வந்து டேட்ஸ் வந்து ஆஃபரில் இருந்தனால அதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா செக்கு நல்லெண்ணெய் ஆஃபரில் இருந்தது. அதுக்கடுத்து டீ தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது. சின்ன கன்ஃபியூஷன், எதை வாங்குறது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், அதுலேயே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடுத்து 3 ரோசஸ் வாங்குறதா இல்லை சக்ரா கோல்டு வாங்குறதா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் குழம்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வாங்கியாச்சு. வீட்டில் கட்டிங் போர்டு வந்து உடஞ்சி போச்சு. என்னன்னே தெரில, ப்ளேவுட்டில் வாங்குகிற போர்டு வந்து வேகமாகவே உடஞ்சிக்கிட்டே வந்துடுது. இதோட 4 போர்டு மாற்றியாச்சு. இந்த வட்டம் வந்து நம்ம வுட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, வுட்டில் வந்து ஆஃபர் இருக்கா என்னன்னு தெரில, அந்த சைடு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தேன். இந்த சைடு வந்து கட்டிங் போர்டு வந்து போட்டிருந்தாங்க. ஆஃபர் வந்து ஓரளவு ஒரு போர்டில் போட்டிருந்தாங்க. பெரிய சைஸ் போர்டு வந்து 400 வுட்டு, சின்ன சைஸ் வந்து 199, அதில் வந்து 129க்கு ஆஃபர் போட்டிருந்தனால சரி, சின்ன சைஸில் ஆஃபர் இருந்தனால நான் சின்ன சைஸே போதுன்ட்டு சின்ன சைஸ் வாங்கிட்டேன். இதுவே போதும், நல்லா வெயிட்டாகவே இருந்தது. வுட்டு வந்து நம்மளுக்கு உடையாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கியாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதுவும் ஓரளவு 50% அளவுக்கு ஆஃபர் இருந்தது. அதுக்கப்புறமா மினி இட்லி பிளேட்டு, அதோட செட்டாகவே பெரிய பிளேட்டும் மினி இட்லி பிளேட்டும் வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பாத்திரம் புதுசாக இருந்தாலுமே நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ரவுண்டு வந்து போனால் தான் அது வந்து நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி போயிட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டு டயர்டாக இருந்தனால அப்படியே கொஞ்சம் நேரம் சரி ஒரு 5 minutes மட்டும் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்படியே நம்ம சோஃபாவில் உட்காந்தாச்சு.
இந்த சைடு வந்து பார்த்தா மேட்டு இதெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பில்லோ, அதுக்கப்புறமா மில்க் பேனு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறையா இருக்குது, அதனால் நான் வாங்கலை. வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலுமே நம்ம கண் ஃபுல்லாக அந்த சைடு போகும். எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க என்ன இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக கிடைக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஆஃபரில். பெட்ஷீட் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது அப்படின்ட்டு அந்த சைடே நான் போகவே இல்லை. அடுத்து நம்ம என்ன தான் கண்டெய்னர் வீட்டில் வச்சுருந்தாலுமே இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மட்டும் என் கண் வந்து அந்த சைடே போய்கிட்டே இருக்கும். வாங்கலான்னு பார்த்தா ஆனால் வந்து மேலே மட்டும்தான் பெருசு, உள்ளே வந்து குட்டி குட்டி பாக்ஸாக இருந்தது, அதனால் நான் வந்து வாங்கலை. இந்த சைடு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த சைடு எதை எடுத்தாலுமே 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க ஆஃபரில். நம்ம பொருள் வாங்குகிறோமோ வாங்கலையோ நம்ம அந்த சைடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு, விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆஃபர் இருக்குதுன்னு அப்படியே கண்ணாடி சைடு வந்தேன். கண்ணாடி பக்கம் வந்து ஓரளவுக்கு ஆஃபர் இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு தேவை வந்து பிளேட்டு வந்து தேவைப்பட்டுச்சு. நம்ம எவ்வளோ பிளேட் இருந்தாலுமே இந்த ஒயிட் கலர் பிளேட்டை பார்த்தா அப்படியே கண் வந்து அந்த சைடே போயிடும். அதுக்கப்புறமா பிளேட் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் எனக்கு இது வாங்கலை, ஒயிட்டில் தான் வாங்கினேன். ஒயிட் கலர் பிளேட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து தேவை அப்படின்ட்டு அதில் வந்து 122க்கு வந்து செல்லோவில் வந்து போட்டிருந்தாங்க. இதில் தான் நான் வந்து வாங்கினேன். பை ஒன் கெட் ஒன்று 2 பிளேட் வாங்கியாச்சு. வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வாங்கியாச்சு. அடுத்து வந்து ஹார்பிக்கு எடுத்தாச்சு. ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் அதுவும் எடுத்தாச்சு. ஸ்டேஷ்னரி ஏற்கனவே இருந்தது, அதனால் நான் வாங்கலை. அதனாலுமே நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்ட் போனால் தான் நிம்மதியாக இருக்கும், அதனால் அப்படியே போயிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன், என்னென்ன ஆஃபரில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சைடும் போய் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு வந்து வாங்கியாச்சு. அடுத்து ஃபைனலாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து டயர்டாக இருக்குன்ட்டு அதையும் வாங்கியாச்சு. ஸ்ப்ரைட்டு தான் வாங்கியிருக்கேன் 1/2 லிட்டரு. அவ்வளோதான், ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. இப்போது பில் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு vlog வீடியோவில் பார்க்கலாம். பாய்.